ஹாய்! இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடாயில வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் உருகுனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயத்த ஆட் பண்ணிட்டு ஒரு வதக்கிட்டு ஒரு 10 முந்திரி இருக்கும். அத ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 3 பெரிய தக்காளியா இருந்துச்சு. நல்லா பழுத்த தக்காளியா ஆட் பண்ணிட்டு, ஓரளவு வதங்குனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மட்டும் கசகசா சேர்த்துட்டு, அத ஒரு நல்லா வதக்கிட்டு, இப்போ வந்து மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். மசாலா ஆட் பண்ணோனே ட்ரை ஆயிரும். அதனால நம்ம கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்து, அந்த தண்ணியிலேயே மசாலாவ நம்ம குக் பண்ண போறோம். அதில வந்து 1/2 டீஸ்பூன் சீரக பொடியும், 1 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துட்டு, நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம மிக்ஸியில எடுத்து அரைக்க வேண்டியதான். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸியில அரைச்சு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாயில வந்து 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு, பே லீஃப் வந்து ஒண்ணே 1 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம், நம்ம வந்து அரைச்ச மசாலா பேஸ்ட்ட வந்து எடுத்து ஊத்திற வேண்டியதான். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் இதில அலசி எடுத்து ஊத்திட்டேன். பன்னீர் வந்து 200 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பன்னீர பட்டர்ல வறுத்துட்டும் போடலாம். நம்ம அப்படியே ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். இதில வந்து 2 டீஸ்பூன் ஜீனி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ வந்து கரம் மசாலா சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் போதும். நான் அர்பன் டிலைட்ல வந்து கறி பவுடர் வாங்கியிருந்தேன். அதுதான் நான் இப்ப ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு, அப்படியே க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நைட்டு சாப்பிட்டனால ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணல. பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டாவும் இருக்கும். நம்ம ஈஸியாவும் செஞ்சிரலாம். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட, நம்ம டக்குனு ஏதாவது ஒரு டிஷ் செய்யணும்னா, ஒரு பன்னீர் பாக்கெட் இருந்தா போதும். நம்ம டக்குனு சப்பாத்தி செஞ்சு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிரலாம். இது வந்து நானுக்கு, சப்பாத்திக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே பாய்.